கருப்பசாமி மறுபடியும் வஞ்சிபாளையம் போயிடுச்சுப்பா. வஞ்சிபாளையம் ஒரு வாரமாக வந்து ஞாபகமெல்லாம் வந்துச்சு. அதனால் அங்கே தகராறும் ஆச்சு. அங்கே தகராறு ஆனதுனால கருப்பசாமி அவன் மறுபடியும் ஒரு சில வேலை பண்ணுறான் அப்படிங்கிறதுனால நானும் ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் தான் ஒரு வாய்ப்பு அவனுக்கு. அதனால் அவனை மறுபடியும் ஒண்டி கட்டுனா மட்டும்தான்டாமான சரி வரும். அதனால் இப்போ வந்து ஞாபகமெல்லாம் இருக்கிறதுனால தான் இப்போ ஒன்வே ரோடு மாதிரி நீ அனுப்பிடுறதெல்லாம் செலவுக்கு வச்சுக்கிறது. என்னைக்கா இருந்தாலும் இவன் பார்த்துக்குவான் அப்படிங்கிறது மனசு வந்து இப்போ அதை ஒரு பிரச்சனை ஒன்றை வச்சு ஓடி இருக்குது. சரியா? அதனால் உன் கண்ணுக்கு மட்டும்தான் இப்போ தெரியல, போட்டது போட்ட மாதிரி இருக்குது. அப்படி தானே கேட்ட? அதனால் நான் கருப்பசாமி ஒரு வாய்ப்பு உனக்கு அமைச்சு கொடுத்து அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு பார்ப்போம். அதுக்கப்புறம் அவனை ஒத்து வரல அப்படின்னா மீண்டும் அதே நிலைமையில தான் இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு தண்டனை கொடுத்துடலாம்ல. போய் காலில் வந்துட்டு ஓடு. செஞ்சுட்டே இருக்கும்போது அவனுக்கு தண்டனை நீ பண்ணணுங்கிறது இல்லை, உனக்கு தேவை அவன் வரணும். அவள் வரணும். இப்போ அவளை வந்து அங்கேருந்து வாசப்படியிலேருந்து தாண்டறக்க உன்னோட நேரம் வந்தால் விட மாட்டாள. அதைத்தப்ப நானும் சொல்கிறேன். இப்போ அதைத்தான் நானும் சொல்கிறேன். கருப்பசாமி எனக்குமே சொல்லிட்டு சேரும் தானே. அதனால் வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒரு மன்னிப்பு கொடுத்து பார்க்குறேன். கம்மனை விட்டுட்டா விட்டுடலாம். மீண்டும் ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுக்குற மாதிரி இருந்தால் அதுக்கு உண்டான முடிவை நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்து அவளுக்கு ஞாபகத்தையும் உருவாக்கி உனக்கு தானாக ஃபோன் பண்ணி கூப்பிட்ற மாதிரி அமைச்சா போதுமா? நான் கருப்பை உருவாக்கி தரம்போ. வெள்ளிக்கிழமைக்கு என்ன வந்து பார். கருப்பசாமி மறுபடியும் நம்பியூர் வச்சுப்பா. நம்பியூர் அப்படியா? நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் கூப்பிட்றேன்ப்பா. அதனால கருப்பசாமி இப்போ இவ்வளவு காலமாக நான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ இந்த ஒரு மாசமா நம்மகிட்ட பேச்சு எடுபட மாட்டேது. அப்படித்தானே? இப்போ வேற ஒருத்த மூலியமா எல்லா வேலையும் நடக்குது. அதனால கருப்பசாமி சொத்தும் நம்மளை விட்டு போகக்கூடாது, அதே மாதிரி அவனும் நம்மளை விட்டு போகக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன். நீ சொல்லு, அப்படியே இல்லையா? அதனால கருப்பசாமி இப்போ கொஞ்ச நாளாக வந்து சரியில்லாத ஒரு நடவடிக்கை இருக்குது. அதனால நான் கொடுக்குற கனியை கொண்டு போய் போட முடியுமா? சாப்பிட கொடுக்க முடியாது. அது முடியாதுல்ல. அதை நான் பார்த்துட்டு வந்தேன். அதனால் நான் கொடுக்குறத 4 அறுத்து 4 எல்லையிலே மட்டும் போட்டு அடுத்த ஒரு 8 நாள் வெள்ளிக்கிழமை வரைக்கும் போகிற வெள்ளிக்கிழமைக்குள்ளே கொஞ்சம் ஒரு மனமாற்றம் பண்ணி உங்க கூட கூப்பிட்டு பேசுகிற மாதிரி பெருசாக ஒன்றும் இருக்காது, ஏதோ அப்படியே கூப்பிடுவேன். அடுத்த ஒரு 40 நாள் முடியறதுக்குள்ள பழைய நிலைமைக்கு கருப்பசாமி உனக்கு கொண்டாந்து விட்டால் போதுமா? போய் காலைல விட்டுவான். பழைய நிலைமைக்கு உனக்கு நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். சரியா? அதனால் கையெழுத்தெல்லாம் போடுறேன். அந்த போட்டாலும் நம்மளை விட்டு மாறாது. பத்திரம் இன்னொரு பத்திரம் யாருக்கிட்ட இருக்குது? கொடுத்து இருக்குது. அதனால் எக்காரணத்தை கொண்டு கொடுக்கக்கூடாது. சரியா? ஆக மொத்தம் அடுத்த 10 நாளுக்குள்ளே பகுதி மனசை மாற்றி நான் கொடுத்துறேன். வெள்ளிக்கிழமை என்ன வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி அந்த ஒரு மறுபடி கிருஷ்ணகிரி வச்சுப்பா. அப்படியாப்பா? சரி. உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன். சேருவாரோட சேர்ந்து போய் எது எது நடக்கக்கூடாதோ எல்லா வேலையும் பார்த்துட்டு வந்துட்டு இப்போ உங்கள்கிட்ட வந்து பிரிஞ்சு போயிருக்கேன். அப்படியே இல்லையா? அப்படி இருக்கும்போது என்னோட இருப்பிடத்தில் கொண்டாந்து என் மகனை கொண்டாந்து சேர்த்திரு அப்படின்னு வந்து கேட்குறேன். போய் காலில் வந்துட்டோம். அதே போல கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்ததில் அவனை கொண்டாந்து கட்டாயம் சேர்த்தணுமா? சேர்த்தி கூட்டிகிட்டு வரணுமா? பிரித்து கூட்டிகிட்டு வரணுமா? பிரித்து கூட்டிகிட்டு வரணும். ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்க்கணும். வருவியா? எனக்கு ஒரு மாலையும் பாட்டில் கொண்டுட்டு வா. வர்ற ஞாயிற்றுக்கிழமை கொண்டுட்டு வா. அதுக்குள்ளே நான் போய் வழக்காடி பார்த்து அவன் சேர்ந்து வருவானா இல்லை பிரிஞ்சு வருவானான்னு பார்த்து அதுக்கு உனக்கு நீ கேட்டதோட பிரிக்க முடியுமான்னு பார்த்துட்டு ஒரு நல்ல பதிலாக உனக்கு சொன்னால் போதுமா? கிட்டவா. எனக்கு பிரித்து தான் கூட்டிகிட்டு வரணும் கருப்பசாமின்னு கொண்டுட்டு போய் இதை நடவாசப்படியில் கட்டிடு. சரியா? ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே நான் போய் வழக்காடி பார்க்குறேன். வழக்காடி பார்த்து நீ எதிர்பார்த்த மாதிரியே அது அமையும் அப்படின்னா உனக்கு நீ நினச்சது வழியே பிரித்து உன்னோட எடுப்படத்தை கூட்டிகிட்டு வந்து நான் சேர்த்திடுறேன். அப்படி அமைச்சா போதுமா? நான் கூட அமைச்சு கொடுத்துறேன். நான் கொண்டாந்து சேர்த்திடுறேன். நான் சொன்னதை மட்டும் கேள். இதை கொண்டுட்டு போய் நிலவாசப்படியில் கட்டிடு. ஞாயிற்றுக்கிழமை வா. அப்புறம் பணத்துக்கெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். கருப்பசாமி மறுபடியும் ஊட்டி வச்சுப்பா. ஊட்டி எனக்கு பால் வாங்கிட்டு வந்தது யாரு? லாரி வச்சிருக்கிறது யாரம்மானே? நீ உட்காருப்பா, கூப்பிட்றேன். 1/2 டம்ளரில் 2 டம்ளர் வாங்கிட்டு வாப்பா. 2 சரி பகுதியாக இருக்கணும். இதுலேருந்து அதில் ஊற்று கொஞ்சம். 2 பேர்த்துக்கிட்ட கொடுத்துரு. கொண்டா. அதனால கருப்பசாமி ஓடி போய் பார்த்துட்டு வந்துட்டம்மானே. பார்த்துட்டு வந்ததில் மகனுக்கு வந்து சீக்கிரமாக அமைச்சிருவேன். துப்பு செய்தி வந்துச்சா வரலையா? வந்துச்சு. அதையும் பார்ப்போம்.
அது போக மறுபடியும் 2 வரும். சரியா? எது வந்தாலும் சரி, நமக்கு நல்லதாக வர்றதை நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். நீ இப்போ வந்துட்டு போனதே வந்தாலும் சரி, அது போக எது வந்தாலும் சரி. அதுக்கு முன்னாடி நான் கருப்பை ஓடி போய் பார்த்ததில் 2 பேர் எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும். சரியா? இன்னையிலேருந்து என்ன பண்ணக்கூடாது, நீ என்ன பண்ணக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. இன்னையிலேருந்து நீ எந்த பேச்சுமே நீ பேசக்கூடாது, தேவையில்லாதது. அதே மாதிரி நீயும் போன அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எது வேணாலும் நடந்திருக்கலாம். சரியா? இப்போ என் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிற நேரத்துல இருந்து எனக்கு கருப்பசாமிக்கு உண்மையாக நான் இருக்கேன், அதே மாதிரி எந்த தப்பும் நான் இனிமேல் செய்ய மாட்டேன், இது வரைக்கும் செய்திகளும் பேசக்கூடாது. அதனால் நான் ஓடி போய் பார்த்தனாலும் ஒரு சில சிக்கல் வந்துடும். அதனால் முடிஞ்சு போனதை பேசவும் கூடாது. அதனால் இனிமேல் நான் எந்த தப்பும் செய்யலை, அதனால் கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக வச்சுருக்கணும், குடும்பத்தை நல்லபடியாக எந்த சண்டை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு மனசில் வேண்டிட்டு என்கிட்ட சொல்லிட்டு இதை குடிச்சிடணும். அதே மாதிரி நீ பேசினாலும் உனக்கு தண்டனை கொடுத்துருவேன். நீ அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை நடந்ததுனாலும் ஒரு கையங்காலும் வர்றதுக்கு இல்லாமல் பண்ணிடுவேன். 2 பேர்த்துக்குமே முதவே சொல்லிட்டேன், நீ தான் அதுக்கு சாட்சி. சரியா? தண்டனை கொடுத்து என்கிட்ட வந்து கருப்பசாமி இப்படி பண்ணிட்டேன்னு என்னை வந்து கேட்டக்கூடாது. தப்பு எங்கே நடந்தாலும் அடுத்த 1 மணி நேரத்துலேயே நடந்துடும். சரியா? நான் கருப்பசாமிகிட்ட போனால் தானே கேட்பேன், நான் போலின்னு என்ன பண்ணுவேன் அப்படின்னு நீ 3 பேர் நினச்சாலும் சரி, நீ இங்கே வரலினாலுமே சரி, அடுத்த 1 மணி நேரத்தில் அங்கே தண்டனை கொடுத்துருவேன். சரியா? அதனால் நீ என்ன பண்ணணும், இதை உன் மனைவி கிட்ட கொடுத்துரு, அதை கொடுத்துரு. நீ என்ன சொல்லி குடிப்ப, எல்லா பொறுப்பும் அங்கிட்ட ஒப்படைச்சிட்ட. உன் வாயில் தேவையில்லாத வார்த்தைகளும் எந்த சந்தேகமும் வரக்கூடாது. அதனால் கருப்பசாமி உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், யார் என்ன பேசினாலும் சரி, நான் தேவையில்லாமல் பேசினாலும் எனக்கு தண்டனை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி குடி. குடிச்சிரு. இதை கொண்டுட்டு போய் என்ன சொல்லி கொடுக்கணும், இதை நீ என்ன சொல்லுவ, அதை கொடுத்துரு. இன்னையிலேருந்து கருப்பசாமிக்கு உண்மையாக இருப்பேன், தேவையில்லாமல் எந்த தப்பும் செய்யலை, அதே மாதிரி தேவையில்லாமல் வாக்குவாதமும் சண்டையும் நடக்கக்கூடாது. குடிச்சிடும். அதுக்கு மாதிரி என்ன தண்டனை கொடுத்தாலும் கருப்பசாமி கொடுத்தா ஏற்றுக்கிறேன். ஏற்றுக்குவீங்களா? குடி. இன்னும் 6 மாதத்துக்குள்ளே உன் மகனுக்கு வந்து சீக்கிரமாக திருமணம் நடந்துடும். சரியா? இப்போ அதுக்கப்புறமும் இதே பிரச்சனை ஓடக்கூடாது. அதனால் இன்னையிலேருந்து இந்த பிரச்சனை தீர்ந்துருச்சு. சரியா? இதை 2 பேர் ஆளுக்கு பகுதி சரிவாதி தேய்ச்சி குளிச்சுட்டு சாப்பிட்றணும் 2 பேரும். சரியா? இன்னையிலிருந்து நான் கருப்பசாமி கூடவே இருந்து நான் காப்பாற்றி கொடுத்து வாகனமும் உனக்கு நல்லபடியாக ஓட்டி கொடுத்துட்றேன். வருமானத்துக்கு குறைவில்லாமல் கருப்பசாமி உருவாக்கி கொடுத்துட்றேன். மேலும் மேலும் வாகனம் எச்சித்தாகுமே தவிர குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வாகனமே ஓடினாலும் நமக்கு வேறு ஏதாவது படித்த தொழிலுக்கு அமையுமா, திருமணத்துக்கு அப்புறம் வேணால் வேறு இன்னொரு தொழிலும் சேர்ந்து பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த தொழில் தான் உனக்கு இதுலேயே முழு விருப்பம் இருக்குது, அப்படி தானே? அதனால் முழு விருப்பம் மக்கனால இதையவே நீ இறங்கி போடுறமானே, உனக்கு வருமானத்துக்கு குறைவில்லாமல் அமைச்சு கொடுத்துறேன். இதை நீ யாரும் கைப்படாமல் எனக்கு சீக்கிரமாக இப்போ வந்துட்டு போன பொண்ணே அமைஞ்சாலும் சரி, இல்லை வேறு எந்த பொண்ணு அமைஞ்சாலும் சரி, கருப்பசாமி தான் எனக்கு நல்ல ஒரு முடிவு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு யாரும் கைப்படாமல் வச்சுக்க, சீக்கிரமாக அமைச்சு கொடுத்துறேன். சரியா? அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. அதுக்குள்ளே இப்போ எப்படி இருக்கேன் 2 பேர்த்தையும் நான் பார்க்கணும். அதுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை கூட்டிகிட்டு வா, நான் கூட வரும்போது கட்டாயம் வரணும். சரியா? நான் கூட வரும்போது நான் சொல்கிற டைம் வரைக்கும் 3 பேர் வா, அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் மட்டும் வந்துட்டு போனால் போதும். கூட வரும்போது கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தில் ஈரோடு வச்சுப்பா. ஈரோடு இதில் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட தொழில். நான் என்னப்பா உங்கள்கிட்ட சொன்னேன், வந்தவங்க எல்லாத்தையும் உட்கார வச்சு வாங்கிட்டு போ. எல்லாத்தையும் உட்கார சொல்லு. மறுபடியும் போய் காலைல வந்துட்டு வைப்பா. நான் கொடுத்தது தவறி விழுந்துச்சுன்னா இங்கேயே இன்னும் எல்லாம் இங்கேயே நின்றுடும். அதனால கருப்பசாமி ஓடி போய் உங்கள் கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்தல கருப்பசாமி எனக்கு வந்து தொழில் நல்லா நடக்கணும், நல்ல ஆர்டர் கிடைக்கணும், எல்லாரும் போல நிம்மதியாக சந்தோஷம் பிரியமாக வாழணும். அதனால் உனக்கு இட பிரச்சனையெல்லாம் இருந்துச்சு, அப்படியே ஓரளவுக்கு எல்லாம் தீர்த்து கொடுத்தாச்சு இல்லையா? அதனால கருப்பசாமி இன்னொரு சிக்கல், புதுசாக ஒரு சிக்கல்கள் எல்லாம் உருவாகிற மாதிரியே எனக்கு ஒரு
பயம், அப்படியே இல்லையா? அந்த பயம் இல்லாமல் உனக்கு கருப்பசாமி யாருனாலையுமே முடியாதுன்னு. நீ எவ்வளவு கட்ட பஞ்சாயத்து எத்தனை பேர்த்து வச்சு பேசுன, அப்பவும் காலி பண்ண முடியாது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயும் முடியாது அப்படின்னா நான் என்ன சொன்னேன், 30 நாள் பொறு, அவன் காலி பண்ணி உங்கள்கிட்ட சாவி கொடுத்துருவான் அப்படின்னு. கொடுத்தானா இல்லையா? அப்படி இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற? உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. கருப்பை நான் ஓடுறேங்க, சரியா? அதனால் இன்னையிலேருந்து உனக்கு வேலையை எச்சு பண்ணி கொடுத்து வருமானத்துக்கு தடை இல்லாமல் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். அதனால் எனக்கு மல்லிகைப்பூவில் ஒரு மாலை வர ஞாயிற்றுக்கிழமை கொண்டுட்டு வா மறுபடியும், சரியா? இந்தா நீ கேட்டது போல் இன்றைக்கி அதான் கொண்டு வந்தியா? அதனால் இன்னொருக்கா கேட்குறேன் என் சகோதரன். அதனால் ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் கொண்டுட்டு வா. நீ கேட்டது போல நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி கொடுத்து நல்லபடியாக வருமானத்துக்கு நாளையிலிருந்து தடை இல்லாமல் உனக்கு அமைச்சு தரேன். அந்த இன்னொரு சிக்கல் மட்டும் இருக்குது, அந்த சிக்கலை உனக்கு சீக்கிரமாக தீர்த்து கொடுத்துறேன், சரியா? இந்தா இது அதுதான்டா நான் சொன்னேன். அந்த சிக்கலை உனக்கு சீக்கிரமாக ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே உனக்கு நான் சொல்லிடுறேன். அந்த பைப்பெல்லாம் உடச்சுட்டு போயிட்டேன், அதைத்தான் இப்போ நானும் சொல்கிறேன். அதனால் நாங்கள் அதுக்கு உண்டான வழி நான் மாற்ற ஏற்பாடு நான் பண்ணித்தரேன், நீ பயப்படவே வேண்டாம், சரியா? உனக்கு உள்ளது அதுக்கு உண்டான இத்தனை பண்ணினான், இதுக்கு நான் பண்ணாம விட்டுருவேனா? அதுக்கு பக்கத்துலேயே இருக்கான், ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே உனக்கு தீர்ப்பு சொல்கிறேன். எப்படிப்பா கருப்பசாமி மறுபடியும் நொச்சிக்காடு வந்துச்சு. அப்படியா? தகப்பனுக்கு உடல்நல சரியில்லையாப்பா, போய் காலில் வந்துட்டு வா. பேருக்கு கீழே விழுந்தது தான், அப்படியே இல்லையா? பேருக்கு கீழே விழுந்தது தான், இப்போ எந்திரிக்க முடியல. அதனால் கருப்பசாமி எந்திரிச்சு ஏதாவது நடமாட்டி கொடுக்க முடியுமா அப்படின்னு போய் மறுபடியும் பார்த்துட்டு வந்துடுறேன், காலில் வந்துட்டு வா. அதனால் கருப்பசாமி மருத்துவத்தில் போய் பார்த்தா சத்து குறைபாடு அப்படின்னு தான் சொல்கிறானே தவிர வேறு ஒன்றும் இல்லைன்றேன். நான் கொடுக்குற கனியை 3 நாளைக்கு உள்ளே சாப்பிட கொடு, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து பார். ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே நான் கருப்பசாமி அதை நான் நடமாட்டி கொடுத்துருவேன் அப்படின்னாலும் நான் கருப்பசாமி அதுக்கு டைம் கொடுத்துட்டு போகிறேன். இல்லை இப்படித்தான் சீரழியணும் அப்படிங்கிற விதி இருந்தாலும் அதுவும் பார்த்துட்டு வந்து சொல்லிடுறேன். ஆக மொத்தம் நீ நினச்சது போல் இருக்கிற காலம் நான் ஒருத்தி இருக்கிறேன். நான் வேலையை பார்ப்பேனா இல்லை தகப்பனை பார்ப்பேனா அப்படிங்கிற சூழ்நிலையில் வந்து என்னோட இடத்துல வந்து உட்காந்துருக்கேன். அதனால தான் 3 நாள் டைம் கொடு, அதுக்குள்ளே உனக்கு நல்லபடியாக முடிஞ்ச வரைக்கும் அவனை எழுப்பி நடமாட்டுறதுக்குள்ள வாய்ப்பு உனக்கு அமைச்சுத்தனேன். கிட்டவா இதை பகுதியை டெய்லியும் பகுதி சாப்பிட கொடுத்துரு, சரியா? குளிக்க வைக்க முடியும் அப்படின்னா தேய்ச்சி குளிக்க வச்சிரு 3 நாளைக்கு. நீ கேட்டது போல் ஒரு வாய்ப்பு ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு உனக்கு பதில் சொல்கிறேன். எந்த பதில் சொன்னாலும் நீ ஏற்றுக்கணும். ஆக மொத்தம் எது சொன்னாலும் உனக்கு சாதகமாக நல்ல முறையாக அவனை காப்பாற்றி நடமாட்டி கொடுத்துறேன் அப்படின்னா நல்ல முறையாக நடமாட்டி கொடுத்துறேன். அப்படி இல்லைன்னா மாற்று ஏற்பாடாக இருந்தாலும் கருப்பசாமி நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். ஆக மொத்தம் கஷ்டப்பட்டுட்டு சீரழிக்க வைக்கிறதெல்லாம் உனக்கு அமைச்சா போதுமா? கூட வரம்போ ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன வந்து பாரு. கருப்பசாமி மறுபடியும் திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் இதில் இளநீ கடை யாராமான இளநீ கடை ஒரு காலத்தில் நல்லா ஓஹோன்னு ஓட்டிகிட்டு இருந்தான். அதனால் கருப்பசாமி இடையில ஒரு இடைஞ்சல் வந்து இப்போ பெரிய ஆர்டர்கள்லாம் நின்று போச்சு. அதனால் இப்போ எந்த இடத்துல கடை போட்டாலும் அந்த இடத்துல ஓடுற மாதிரி என் கண்ணுக்கு எதுவுமே சிக்க மாட்டேது, அப்படி தானே? அதனால் கருப்பசாமி எனக்கு ஒரு நல்ல வழி காட்டணும், கண்டிப்பாக நான் காட்டுறேன், சரியா? போய் காலையில் வந்துட்டோம், சரி? அதனால் கருப்பசாமி ஓடி போய் உன் குடும்பத்தை பார்த்ததில் உன்னோட ஆர்டர் இன்னொருத்தன் பண்ணுறான்ல அவனுக்கு நான் பிரச்சனை கொடுத்துருப்பேனே, பிரச்சனை வந்துச்சா இல்லையா? வந்து அவன் நிறுத்தி மறுபடியும் பஞ்சாயத்து பேசி மறுபடியும் இப்போ அவன் கொடுக்குற மாதிரி என் கண்ணுக்கு தென்படுது, அப்படியே இல்லையா? மறுபடியும் போய் கால் விட்டோம். பிரச்சனையை நான் தான் கொடுத்தேன், மறுபடியும் இப்போ அவனே போயிட்டான். அதனால் கருப்பசாமி இன்னும் 9 நாளுக்குள்ள மீண்டும் கொஞ்சம் பிரச்சனை இழுத்து விட்டேன், கொஞ்சம் பெருசாக விட்டாமல் விட்டேன். அதில் 9 நாளில் அவனை வெளியில் போடா, பழைய ஆளே கொண்டாந்து கொடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி மாற்றி அமைச்சா போதுமா? கிட்டவா முதல் அந்த ஆர்டரை கொடுத்துறேன். அதே மாதிரி இப்போ இருக்கிற கடையில் ஒரு நாளைக்கு வியாபாரம் பண்ணால் 9 நாளைக்கு போய் படுத்துக்கிறது, அப்படித்தானே? அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் அமையுது. அதனால அதுக்கு ஒரு பொடி வேலை எல்லாம் ஒரு சிலது பண்ணுறேன். எதை பண்ணனாலும் சரி, நான் கருப்பசாமி நான் கூட இருந்து இப்போ அந்த கடை என்ன கேட்காம இங்கேயும் மாற்றக்கூடாது. அதே மாதிரி புதுசாக வேறொரு பக்கம் கடை போடலாமா? தாராளமாக போடலாம். அதனால் நான் கருப்பசாமி நான் உனக்கு கூடவே இருந்து பழைய ஆர்டரும் முடிச்சு கொடுத்து இந்த கடையில் உனக்கு நல்ல வியாபாரத்தை கொடுத்து உனக்கு அந்த கடையில் நின்று வியாபாரம் பண்ணால் யாருக்கும் நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றினா போதுமா? அதைத்தான் இப்போ நானும் சொன்னேன், இதை சாப்பிட்ற கொடுத்துரு, உன் மனைவிக்கு கொடுத்துரு, நான் கருப்பன் கூட வரம்போ, சரியா? அடுத்த வாரத்தில் என்னை வந்து பார்த்துட்டு போ. அதுக்குள்ளேயே 9 நாளுக்குள்ளே அவனுக்கு பிரச்சனை கொடுத்துருவேன். அவனை வெளியில் போக சொல்லி பழைய ஆர்டரை உன்னோட ஆர்டரை அவனை அங்கே நிப்பாட்ட சொல்லிடுவேன். மீண்டும் முன்னவே கொடுக்குற மாதிரி அமைச்சா போதும் இல்லை, கூட வரம்போ.
கருப்பசாமி மறுபடி குண்டடம் போயிடுச்சுப்பா, குண்டடம். அதனால கருப்பசாமி ஓடி போய் உன் குடும்பத்தை பார்த்துட்டாமானே, வர்ற பௌர்ணமி வரைக்கும் பொறுமையாரு. அதுக்குள்ள பக்கத்தில் இருக்கிறவனுக்கு வேலைப்பாடு நான் பார்த்துறேன். சரியா? ஒரே பிரச்சனை பண்ணிட்டு ஒரே டார்ச்சர் கொடுக்குறேன். அந்த டார்ச்சர் இல்லாமல் நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். அதே போல் உன் மகனுக்கு வந்து ஏதாவது உடல்நல சரியில்லையா, இல்லை நேர காலம் சரியில்லையா, என்னன்னு தெரியல, அப்படித்தானே? போய் காலில் வந்துட்டு அதையும் பார்த்துட்டு வரேன். அதனால உனக்கு மறைமுகமாக சொல்லிட்டு போகிறேன். அவன் இருக்கிறதுக்கு காரணம் யார் தெரியுமா? ஏன் அப்படி இருக்கான்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. இதுக்கு முழு காரணமே நான் உன்னைத்தான் சொல்லுவேன். சொல்லு பார்க்கலாம். ஒரு சிலதெல்லாம் உப்பு இல்லை. ஆரம்ப காலத்தில் தேவையில்லாத வேலைகள் எல்லாம், ஒரு சில வேலைகள் எல்லாம் நடந்துச்சா நடக்கலையா? நடந்ததில்லை. அந்த நடந்ததுனாலதான் இப்போ அவனுக்கு பாதிப்புக்கு உண்டான வாய்ப்பு, வாரிசுக்கும் பிரச்சனை. அந்த பிரச்சனை தான். அதனால் நான் கருப்பசாமி சன்னஞ்சனமாக சரி பண்ணி கொடுத்துறேன். அதனால தான் அப்பனையும் இங்கே வர வச்சுருக்கேன், மகனையும் இங்கே வர வச்சுருக்கேன். அதனால் முழுசும் சரி பண்ணி கொடுத்து, அதே போல் நான் கருப்பசாமி நம்ம இருக்கிற சொத்தை நல்லபடியாக அவன் கல்யாணத்துக்கு அப்புறம்தான் அதை விரயம் பண்ணுறதா இருந்தாலும் விற்க முடியும். அதுக்கு முன்னாடி அதை எது பண்ணினாலும் நடக்காது. அதனால் அவனுக்கு திருமணம் முடிக்கிற முதல்ல திருமணத்தை முடிச்சிருவான். அதுக்கப்புறமா கருப்பசாமி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக காப்பாற்றி 4 பேர்த்து போல நிம்மதியாக அவனை வாழ வச்சு அப்படி உருவாக்கினா போதுமா? நான் அமைச்சு கொடுத்துறவான். அதனால் இது மறைமுகமாக சொல்லியிருக்கேன். அதனால் நீ எல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேணாம். நேர காலம் எப்படி எப்படி இழுத்துட்டு போகணுமோ அப்படி தான் எடுத்துகிட்டு போகும். அதனால் விதி கஷ்டப்படணும் அப்படிங்கிறது விதி அவனுக்கு. அதனால் அவனை சரி பண்ணிடுறேன். அதனால் பணம் கொடுக்க வேண்டியவன் உனக்கு வசூல் பண்ணி கொடுத்துட்றேன். நீ அதெல்லாம் பயப்படாத. 2 பேர் பிரச்சனைக்கு இருக்கேன். அந்த 2 பேர்த்தையும் உனக்கு சரி கட்டினா போதும்ல, நான் அமைச்சு கொடுத்துறேன். ஞாயிற்றுக்கிழமை ஒருட்டு வந்துட்டு போ, கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடி சங்ககிரி வச்சுப்பா, சங்ககிரி. அப்படியாப்பா, சரி. உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா, பார்த்ததில் கருப்பசாமி உனக்கு அதே டிரைவர் வந்து நல்லபடியாக அமைச்சு கொடுக்கணுமா? அப்படித்தானே? அதனால் கருப்பசாமி உனக்கு இங்கேயும் போகிற பக்கமும் லோட் ஆயிடணும், அங்கேயும் லோட் ஆயிடணும். அதனால் வர ஆடி முடிஞ்சு ஆவணி மாதம் புது வண்டிக்கு அட்வான்ஸு கட்டிடலாம். கருப்பன் இன்னைக்கே முடிவு பண்ணியாச்சு. நான் தான் சொல்லிட்டேனே, நான் சொன்னதை மட்டும் நீ செய். உனக்கு 2 வண்டிக்கு உனக்கு லோடு, 2 வண்டிக்கு டிரைவர் ஒரு 4 பேர் நல்ல ஆளை அமைச்சு கொடுத்து, எந்த பிரச்சனையும் இல்லாமல் உனக்கு வண்டிக்கு தகராறு இல்லாமல் நல்லபடியாக ஓட்டி கொடுத்து, குடும்பத்திலையும் சிக்கல் இல்லாமல் உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா? அதனால என் சகோதரனும் உள்ளே வந்துட்டேன், நானும் உள்ளே வந்துட்டேன். சரியா? உன்னோட கேள்வி அதுதானே, உள்ளே இருக்கிறியா இல்லையா? உள்ளே வந்துட்டேன், போய் காலில் வந்துட்டோம். அப்படியா? அதனால் கருப்பசாமி டிரைவருக்கு அமைக்கிறது நான் அமைச்சு கொடுத்துறேன். வருமானத்துக்கு தடை இல்லாமல் உனக்கு உருவாக்கிடுறேன். எல்லாரும் போல் உனக்கு நிம்மதியாக நான் கருப்பை வாழ வச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமாப்பா? அதனால் அப்பப்போ வண்டியில் வந்து கொஞ்சம் தட்டல் முட்டல் நடந்துக்கிட்டே இருக்குது, இன்னி நடக்காது. சரியா? அதே மாதிரி பிள்ளைகளை நல்லபடியாக படிக்க வச்சிடறேன். பிள்ளைகளுக்கு வாக்குவாதம் இல்லாத அளவுக்கு நான் கருப்பை உருவாக்கி தந்துடுறேன். மாதத்தில் ஒரு டைமாவது பிள்ளைகளை கூட்டிட்டு வா. சரியா? நான் அமைச்சு கொடுத்துட்டு வர்ற மாதிரி. சரியா? இந்தா எல்லா மக்களும் அதை சாப்பிட்றணும். அதை நீ பாங்கா வச்சுக்க. எல்லா மக்களும் ஜூஸ் போட்டு குடிக்க வச்சிரு. அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. நான் தான் சொல்கிறேன் இடமானே, இன்னும் கொஞ்சம் காலங்கள் அந்த எல்லாம் மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா இருந்ததுக்கு நீ இப்போ எப்படி இருக்க? குறைஞ்சிருச்சு. இப்போ ஓடுது, ஆனால் வருமானம் கையில் மட்டும் நிற்க மாட்டேங்குது, அவ்வளோதான். அதனால் முதல்ல ஓடவும் ஓடாது, டிரைவரும் இப்போ அமையாது. அதனால முன்னால் இருந்த ஓனர் தான் அவன் பிரச்சனை. அதனால் இன்னமே வந்து உன் மேலே ஒரு கண் இருந்துக்கிட்டே இருக்கேன். அதனால தான் நான் மறுபடியும் உனக்கு சொல்கிறது என்ன, பழசை நீ நினைக்காத. நம்ம அடுத்து இன்னொரு வண்டி எடுக்கணும். அதுக்கு உண்டான வாய்ப்பு என்ன பண்ணலாம்? பணம் கொடுக்கறது நான், ஓட்டி கொடுக்கறது நான். நீ கூட நின்று மேடிட்டு வேலை பார்க்கறக்கு என்ன? அவ்வளோதான். நான் நாளையிலேருந்து பாரு, நான் அமைச்சு தரம்போ. நாளையிலேருந்து பாடுறமானேன்ட்டு நீ கவலையப்படாத. அடுத்த லோடுலேருந்து நீ பார்த்துட்டு சொல்லு. சரியா? அதை எல்லா மக்களும் சாப்பிட சொல்லு. நான் கருப்பை கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடி கொடுவாய் போயிடுச்சுப்பா, கொடுவாய். நீயும் கொடுவாயா? போய் காலில் வந்துட்டு வாப்பா, எல்லாரும் காலில் விழு. அப்படியாப்பா? நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரி. அதனால கருப்பசாமி கணவருக்கு தக்க தண்டனை கொடுக்கணுமா? நீ உட்கார், கூப்பிட்றேன். என்னைய வந்து லேசாக நினச்சி அடிச்சிட்டான், நான் திருப்பி அவனுக்கு தக்க தண்டனை கொடுக்க முடியல.
அப்படியா இல்லையா? அதனால கருப்பசாமி வீதியிலையாவது பிரச்சனை நடக்கணும். அதனால கருப்பன் வந்து இந்த சித்திரை கடைசியாகிறதுக்குள்ள அதுவும் நடக்கும். சரியா? அதுக்கு யாரு மாதிரி நடக்கும்? அதே ஒரு லேடிஸ் பிரச்சனைனால தான் வரும். அதனால கருப்பசாமி உனக்கு தெரியாம எல்லா வேலையும் பார்ப்பேன். அவன் எல்லா வேலையும் பார்ப்பேன். நீயும் தெரிஞ்சும் கண்டுக்காம விட்டுட்டு அவனை எகுத்து கேட்கவும் முடியாது. கேட்டால் உன்னைய பிரச்சனை கொடுப்பேன். அப்படித்தானே? அதனால கருப்பசாமி எனக்கு வீதியில் விட்டு பிரச்சனை உருவாக்குனா போதுமா? அவனை திருத்தி கொடுத்தா போதுமா? போய் காலில் விட்டோம். அதனால கருப்பசாமி நம்மளோட எதிர்பார்த்தது போலயே எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக கிட்டவா இதை கொண்டு உன்னோட இருப்பிடத்தில் அறுத்து போட்டுரு. அவனுக்கு தண்டனை கொடுக்கணும். அவன் செய்கிற தப்பு வெளிச்சத்துக்கு வரணும் அப்படின்னு என் பேரை சொல்லி கொண்டுட்டு போய் நாளாக அறுத்து போட்டுரு. இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி எனக்கு தகையும் தகப்பனா கூட இருந்து கருப்பந்தையும் காப்பாற்றி வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி நீ பாங்கா வச்சுக்க. நாளையிலேருந்து கருப்பசாமியான்னு உன் கண்ணுக்கு காட்டுறோம். அடுத்த வாரத்தில் நான் வந்து பாருப்பா.